கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 34 verse 5. Those who look to him are radiant. Their faces are never covered with shame. சங்கீதம் 34 அதிகாரம் 5 வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Are you going through darkness with your life filled with shame and pain? ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இருளான சூழ்நிலையில் அவமானத்தினாலும் வேதனையினாலும் நிரம்பி இருக்கிறதா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை ஒரு இருளான சூழ்நிலையிலே வேதனை நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த காரியத்துல நான் ஒருவேளை வெட்கப்பட்டு போயிருவேனோ, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது இதுல ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையான இருதயத்தோடு நீங்கள் முழு உள்ளத்தோடு கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே அவருடைய ஒளி உங்கள் மேல் உதிக்கும் பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது பிரியமானவர்களே. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டு, கர்த்தாவே அந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில இந்த காரியத்துல ஒரு நன்மையை எனக்கு செய்யுங்க, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க என்று சொல்லி நீங்க கேட்கும் போது நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அன்னாளின் வாழ்க்கையில கூட நம் வேதத்துல பார்க்கிறோம், அவள் பிள்ளை இல்லாமல் வேதனையோட கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி அழித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு ஒரு மகனை கொடுத்து சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதித்தார் அல்லவா? அவள் முகம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்த தேவன் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே அவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். No matter how dark your season may be, you don't have to remain in pain or shame. When you lift your eyes upon the Lord, His light will shine on you. Your shade fames, hope rises, and your life begins to reflect His glory. Those who look to Him will never be put to shame. Amen. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னபடி கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, ஆண்டவரே, அவங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த நாளிலே நீர் பூர்த்தி செய்யும்படியாக, அவங்க வெட்கப்பட்டு போகாதபடி அவங்க தலையை நீர் உயர்த்து போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறீரப்பா. சாட்சிகளை எழுப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்டபடியால். ஆமென். God bless you.